தமிழ்நாட்டில் பனிகாலம் நீடித்திருக்கக்கூடிய நிலையில் இருமல் சளி தொந்தரவுகள் அதிகரிக்க தொடங்கியுள்ளன. இதற்கு மருத்துவர்கள் சொல்வது என்ன தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தைப்பனி தரையை துடைக்கும் என்பது சொலவடை. அதன்படி தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் குளிர் வாட்டி வதைக்கிறது. இதனால் எங்கு பார்த்தாலும் சளி, இருமல் தொந்தரவுகள் பலர் மருத்துவமனைக்கு படையெடுப்பதை காண முடிகிறது. தொற்றுக்களை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் பரவ இதமான வெயிலுடன் கூடிய சீதோஷ்ணமே காரணம் என்கிறார் தொற்று நோய் சிறப்பு மருத்துவர் ஸ்பூர்த்தி அருண். மழைக்காலம், பனி சீசன், இந்த மாதிரி டைம்ஸில் ஜுரம் கேசஸ் ஜாஸ்தி ஆகிறது நம்ம வருஷா பார்ப்போம். இந்த இயர்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வைரல் ஃபீவர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய வைரஸஸ் இருக்குது. இதுக்கு சிம்டம்ஸ் ஆனால் ரொம்பவே காமனாக இருக்கும். ஜுரம் வருது, உடம்பு வலி, தலைவலி, அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ், தட் இஸ் நம்ம லங் அண்ட் நோஸ் அண்ட் சைனஸஸ் எஃபெக்ட் பண்ணுறது. ஸோ கோல்டு, நேசல் கன்ஜெஷன், மூக்கு சளி வர்றது, சைனஸ் வலி, பல்லு வலி, இல்லை லங்ஸ் வரைக்கும் எஃபெக்ட் ஆயிருக்குன்னா இரும்பும் போது அது ட்ரை காஃபாக இருக்கலாம், இல்லைன்னா சளி ப்ரொடியூஸ் பண்ணலாம். சில பேருக்கு ஆஸ்மா இல்லாதவங்களுக்கு கூட ஹைப்பர் ரியாக்டிவிட்டி ஆஃப் தி ஏர்வேஸ்ன்னு சொல்லுவோம். அவங்களுக்கும் ரொம்ப ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், வீசிங் இதெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. குளிர்ந்த காற்று, பனிமூட்டம் மற்றும் புகை சேர்வதால் சளி தொந்தரவு அதிகரிக்கிறது என பொதுநல மருத்துவர் நந்தகுமார் தெரிவித்தார். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசன்ல நம்ம பாடி இம்யூனிட்டி லெவலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது இல்லாமல் கிருமிக்கு ரொம்ப ஏதுவான காலம். ஸோ கிருமி ஈஸியாக ஒருத்தவங்க ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃபீவர் 2 நாளைக்கு மேலே இருக்குது, ரொம்ப ஹை கிரேட் ஃபீவராக இருக்குது, கூடவே கொஞ்சம் சளி, இருமல் அதிகமாகிட்டே இருக்குது, மூச்சுத்திணறல் வந்துகிட்டே இருக்குன்னா உடனே மருத்துவரை அழைச்சிடணும். குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி அந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்கு சிம்டம்ஸ் அதிகமாகவே இருக்கும். அவங்களுக்கு அந்த மருந்து மாற்றங்களோடு சேர்த்து நெபுலைசர் இந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படும். ஸோ இது இல்லாமல் சில டெஸ்ட்டும் டாக்டர்ஸ் எடுத்து பார்ப்பாங்க. எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு அவுட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா அல்லது அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணணுமாங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இல்லாதவர்களுக்கு தான் அதிக பாதிப்பு ஏற்படுவதாக கூறும் மருத்துவர்கள் அதற்கான தீர்வையும் சொல்லுகின்றனர். இதுக்கு நிறைய பேர் கேட்பாங்க, ஏதாவது சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாமா இல்லை கஷாயம் எடுத்துக்கலாமா. இதுக்கு நம்ம எது ட்ரை பண்ணாலும் பேசிக் நம்மளோட டயட் எப்படி இருக்குது, நம்ம ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறோமா, இதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ப்ரீதிங் எக்ஸசைசஸ் பண்ணுறோமா, தூக்கம் சரியாக இருக்கா, தண்ணி ஒழுங்காக குடிக்கிறோமா, ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம கண்ட்ரோல்டாக வச்சுருக்கோமா. செகண்ட் பாயிண்ட் ஸ்மோக்கிங் டெஃபினெட்லி அவாய்ட் பண்ணணும். நம்ம ஆரம்ப காலத்தில் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். அதாவது நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை வருது, உடம்பு காய்ச்சல் வருதுன்னா அவங்கள்ட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு தடுக்கிறதுக்கு, அந்த ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணலாம். அப்புறம் பாதிக்கப்பட்டவங்க, அது இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க கொஞ்சம் ஐசோலேட்டாக இருந்தால் அதெல்லாம் தடுக்கலாம். குழந்தைங்களுக்கு நம்ம தெரிஞ்ச விஷயம் தான், வேக்சினேஷன்ஸ் கரெக்டாக பீரியடிக்கல் வேக்சினேஷன்ஸ் போடுறது மூலமாக இந்த மாதிரி சீசனல் ஃப்ளூ, நிமோனியா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தடுக்கலாம். எப்படி குழந்தைங்களுக்கு நம்ம பார்த்துக்கணும், அதே மாதிரி மிக வயதானவர்களுக்கும், எஸ்பெஷலி டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஃபீவர், நிமோனியா மாதிரி விஷயங்கள் வராமல் தடுத்துக்கணும். கீரை வகைகள், பழங்கள் மற்றும் காய்கறிகளை எடுத்துக்கொள்வதன் மூலமும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கலாம் எனவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் ரகுவரன்.